தங்கிருக்காய் கண்ணி தாவரட்டு விட்டார் மாயக்கண்ணாயே வீரமா ஐவன கொல்லுக்கு பார்த்தா கோமல சங்கரகமே அணியப்போர் வேணு அபிநம்பரு வெட்டி ஆனால் ஒரு ரொம்பப்பட்டி கனவான்னு சொல்லி வந்தப்படைகளை வதைகளை செய்தி சங்கர் பார்த்தார் வீரமாக இந்த வீரமான காணகை உள்ள படைகளை வெட்டி குமச்சுவங்க சங்கருக்காக வீரமாக தன்னிதாக்கி ஆதாரங்கள் ஆகுதே தம்பியே வீரமாக கண்கள் சோழர காரணமாக தம்பி ஐயவரே கண்கள் சோழரு தம்பி அருமையம்மாளை பாரதனா தேவ பாத்திர சொல்லடா தம்பி வீரமகா தம்பி வீரவாகி உத்தவனா வீர உள்ள சொல்லடா தம்பி ஐயவரே உத்தவனத்திலே உள்ளத சொல்லடா தண்ணி அருந்தாம இருந்து சொன்னா தங்கா தனியா வெட்டி தனி வழியா ஆண்டு படிந்துடுவேன் உன்னோட வெட்டி பிரிஞ்சு இந்த வீரமான கானகத்திலே நான் ஆண்டு படிஞ்சிடுவேன் தண்ணி சொன்ன பார்த்து கைவனும் தெரிய போல விடுவாங்க அப்படியா சொல்லும் போது வழிவழிச்சாவனாய் பாட்டு கேட்டு பார்த்தோடு இடங்களெல்லாம் தீர்த்தங்கள் ஆட்டப்பட்டம் சென்மலையா தோணுறான் வீரமாக தாங்களுக்கு சொல்லி என்ன ஒரு தெய்வத்தாய் பாட்டிவான் சொல்ல கேட்டு பாட்டு இடங்களெல்லாம் தீர்த்தங்கள் ஆட்டப்பட்டம் சென்மலையா சொன்னது வருமானா சின்ன கரூரே ஜம்பாதி கரூராதம்பாதி அம்ராதி அத்லனே அம்ராதி அத்லயோ தனியாதே கரையாதே அலகிராதே அரமோதி போகுதானே அரமோதி போகுதானா சாரிவே சின்னண்ணா ஏரபாகி கரூர் ஜம்பாதி அம்ராதி அத்ல கரையா தண்ணி அரமோதி போகுது போனால் தண்ணி ஏறி தானோட சின்னண்ணா கரூர் ஜம்பாதி அமராவதி ஆறுகள் பார்த்தா இதோ தண்ணி ஆனா விரண்டு போகுது சொன்னால் வீரமாக வீரமான கானகத்தை விட்டு அவர் தாங்க நல்ல கேடது கேடது கரூர் சம்பாவதி அமராவதி ஆறுகள் சென்றார் சங்கர். அமராவதி ஆத்துல அப்படி தண்ணீர் தாவங்கள் தீர வேண்டும் என்று சொல்லி ஆத்துல இறங்குனா அந்த வீரமான கானகம்
தொங்கு வாரிபடம் தொப்பும்பட்டி களமான்னு சொல்லி மேனாட்டு காலை வடிய வெட்டி குமச்சி அந்த ரத்தம்னு சொன்னா ஐயாரா வடைஞ்சி நொயில்ல இறங்கி அமராவதி ஆற்றல் அப்படி கலந்து கொண்டே இருக்குது. ரத்தம் ஒரு புறமும் தண்ணி ஒரு புறமும் கலந்து வரைக்கும் போது தண்ணி அருந்த முடியவில்லை சங்கருக்கு. பார்த்தார் சங்கர் வீரவாகி வீரமான கானகத்தில் வெற்றின படைகளை கிளம்பி ஐயாரா இறங்கி நொயில்ல இறங்கி அமராவதியத்துல கலந்தனால ரத்தம் தண்ணி கலந்து வருவதனால ரத்த நடக்க வச்சு கொண்டிருக்கிறது. தண்ணி அருந்துகள் தாமரை பேருபலை எனக்கு தண்ணி சொல்ல பார்த்து வீரபாவே அப்படியா சொல்லும் போது ஐயவரசாமி சுத்தியோட பார்க்கும்போது வீரமலைக்கு நேபுரை இஞ்சி கிணறு எலும்புச்சம்பை வட்ட கிணறுகள் சென்றால் தண்ணி அருந்தலாம் தாவர கையில் சொல்லி நிரூபித்தான். வீரமலைக்கு நேபுரை இஞ்சி கிணறு எலும்புச்சம்பை வட்ட கிணறு வந்தார் சங்கர். அந்த கிணத்துல பார்த்தா சங்கர ஒரு வண்டி இறங்கும் போது மாயக்கண்ணா மாயாதான் கருவினாலே அப்படி ஒரு வாடி இறங்கும் போது அவரை 2 வாடி இறங்கும் போது 2 வாடி இறங்கும் போது 3 வாடி சங்கர ஒரு வடி இறங்க நான் மாயவனை கிருமினா தண்ணி 2 படி குறையும். படிக்கு படியா குறைஞ்சி அரை கணக்கு தண்ணி எல்லாம் ஆற்று குழம்பு மிதி அளவு தான் தண்ணி கிடைக்கிறது. அவ்வளவு தண்ணியும் மறைஞ்சு விட்டது. நான் என்ன செய்வேன்னா வீரபாகு வீரபாகு ஆற்று மிதி அளவு தண்ணி இருக்கலவா மண்டி விட்டு வடகால தாண்டி விட்டு வாயை திறந்து உண்ணாக்கு நினைக்கிறேன் சின்னன்னா 70 காலம் மண்டி விட்டு வடல தட்டை விட்டு உள்நாள் அப்படி நீட்டினா மாயவனை கிளம்பினாலே ஆற்று குழம்பு மீதி அளவு இருந்த தண்ணியும் மறைஞ்சிருச்சு. என்ன செய்வண்டா வீரபாகு இந்த தண்ணியில் அருள் முடியாது. அதனால வீரமலை மேற்புற இஞ்சி கிணறு வட்ட கிணறு சொன்ன தண்ணி தொண்டைக்கே எட்டமா தொண்டமா பாங்கினது பேருகள் சுடுனார் சங்கர். வீரமலைக்கு மேற்புறம் இஞ்சி கிணறு 79 சொன்னா தண்ணி கொண்டு அப்படி நாம நீட்டுனா தண்ணி தொண்டைக்கு எட்டல தொண்டமா பாங்கன்னு சொல்லி பேர் சொல்லும் போது அன்னைக்கு சங்கர் வைத்த பேர் இன்னைக்கு ஊராக விளங்கி கொண்டிருக்கிறது. தொண்டமானவர்கள் சொல்லி மினிபஸ் போகுது. தொண்டமான கிணறுன்னு சொல்லி அந்த கிணறு நாடு ஊருக்குள்ள வட்ட கிணறு இருக்கிறது. அதே போல பேர்கள் சூடி பேருகாலே சூடி எல்ல சங்கர் அப்படியே அமிதமான தேடி எல்ல சங்கர் இது ரோசா